ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி யுகாதி, அதனால் ஒப்பட்டு செய்யலான்ட்டு பருப்பு வேவறதுக்கு போட்டிருக்குறோம். யுகாதினா தெலுங்குக்காரருக்கு புது வருஷம் சொல்லுவாங்க. எல்லா மக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க அப்படியே ஒப்பட்டு செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். நான் பாதி வீடியோ எடுக்கல மக்களே, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் தேவையான தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம பருப்பு கழுவி போட்டிருக்குறோம். பருப்பு நல்லா கொதிச்சு வரப்போ பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துட்டோம். நான் வந்துட்டு பாருங்கள், இந்த பாவில் 2 பாவு பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு 1.5 பாவு வெல்லம் வச்சுருக்கேன். இது ஒரு பாவு, இது அரை பாவு. இது ஏலக்காய்ங்க, தேவையான அளவு ஏலக்காய். ஒரு 10 ஏலக்காய் உரித்து வச்சுருக்கிறேன். அது பொடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ஏலக்காய் வந்துட்டு நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு வேகணும்னா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பருப்பு வெந்துருச்சா பார்க்கலாம். ரொம்ப குலைவாகவும் வேகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்து இப்படி பண்ணணும்னா அது நசுங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நசுங்கணும். அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா ஒப்பட்டு நல்லா வருங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உடையணும். போதுங்க. இதை நம்ம தண்ணி செப்பரேட்டாக பருப்பு செப்பரேட்டாக வடித்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் ஊற்றி வடிச்சுக்கலாம். பாருங்க, பருப்பு எப்படின்னா நசுங்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வேவிச்சிட்டா போதுங்க. ரொம்ப குலைவாமல் வேகக்கூடாது. நம்ம இப்போ மறுபடியும் இது அடுப்பில் வச்சு வெள்ளமெல்லாம் போட போகிறோம் இல்லைங்களா. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு இருத்தின பருப்பு தண்ணி இது. நம்ம இது பருப்பு தண்ணி ரசமாகவும் வைக்கலாம், இல்லை இதுக்கு ஒரு மசாலா வச்சு ஒரு குழம்பு கூட செய்யலாம். பாருங்கள், அதுக்கு நான் கொஞ்சம் பருப்பு கூட எடுத்து வச்சுருக்குவேன். அது அப்புறம் எது செய்யலான்ட்டு யோசிக்கலாங்க. இப்போது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு அதே பாத்திரத்தில் வச்சாச்சு. மறுபடியும் வெல்லத்தை போட்டாச்சு. இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு கிண்டிட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், வெல்லமும் பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரையில் மட்டும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம பாருங்கள், வெல்லம் கரைய இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். வெல்லத்துது நல்லா நம்ம வெள்ளெல்லாம் கரைஞ்சி பருவோம். நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஒரு மட்டும் நல்லா அப்படியே தொலைவி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணுங்க. ட்ரை ஆகட்டும் காமிக்கிறேன். வெல்லம் பாருங்கள், வெல்லம் கரைய இந்த மாதிரி ஆகும். பருப்பு பாருங்கள், நம்ம அந்த மாதிரி எடுத்தோம்னா இப்போ கரெக்டாக இருக்குது. பருப்பு ஃபுல்லாக பருப்பு வெந்துருச்சிங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெல்லம் போட்டால் பருப்பு அப்படியே கொலன்னு ஆகிடும். அது நம்மளுக்கு அந்த ஊர்ணம் பண்ணுறதுக்கு சரி வராது. இந்த மாதிரி பருப்பு இந்த அளவுக்கு வேவிச்சிட்டா போதுங்க. சரி, இந்த ட்ரை ஆகட்டும். நான் காமிக்கிறேன். நம்ம போட்ட வெல்லம் அத்தனையுமே கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சி பாருங்கள், பருப்பு அப்படியே தான் இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. ட்ரை ஆக மட்டும் நம்ம கொஞ்சம் தொலைவி விட்டுட்டே இருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதுங்க. நம்ம இதை ஆற வச்சு ஆட்டிட்டோம்னா சரியாக போயிடும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருந்தாலும் அது நல்லா வராது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம பருப்பு அரைக்கிறப்போ எல்லாம் சரியாக போயிடுங்க. இப்போ கடைசியாக ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, ஏலக்காய் போட்டு தேங்காவும் போட்டுக்கலாங்க. நான் போடல தேங்காய் இருந்ததுன்னா தேங்காவும் துருவி போட்டு நல்லா இதை கிளறி விட்டு ஆற வச்சு நம்ம ஊர்ணத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அவ்வளோதாங்க. இதை ஆட்டங்கல்ல ஆட்டினா நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஆட்டங்கல் இல்லை, நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். சரிங்க, அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆற வச்சு.
பாருங்கள், நம்ம பருப்பு வெள்ளமெல்லாம் போட்டு வேவிச்சு இல்லைங்களா, எவ்வளோ ட்ரையாக எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கொலன்னு இல்லாமல் நான் ஃபேன் போட்டு விட்ருக்குறேன். ஃபேன் காற்றுல ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். 1-2 தான் அரைக்கணும். சரிங்க. இன்னும் ஒப்பட் செய்கிறதுக்கு மைதா மாவு நம்ம சலித்து எடுத்தாச்சுங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், மைதா மாவு சலித்து எடுத்தாச்சு. இதுக்கு மஞ்சள், கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்குவோம். பாருங்கள், மஞ்சள் உப்பு போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். எந்த மாதிரி பிசைஞ்சோன்னு நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டு வர வேணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு பெஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பெஞ்சிக்கணும். இப்படி இழுத்தா பாருங்கள், இப்படி நல்லா இப்படி ஸ்மூத்தாக வரணும். இந்த மாதிரி இது மேலே இப்போது நம்ம ஆயில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு முடியலாம் தட்டு. அப்புறமா நம்ம எடுத்து பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் பிசைஞ்சிட்டு அப்புறமா ஒப்பட் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக பாருங்கள், மாவு இந்த மாதிரி வந்திருக்குது. பாருங்கள், இப்படி இருந்தால் இப்படி வரணும். கம்மு மாதிரி வந்துச்சுன்னா ஒப்பட் நல்லா வரும். சரி, ஒப்பட் தட்டுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர பாருங்கள். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எடுத்து நம்ம பண்ணிவிட்டு பாருங்கள், ஊரெலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இதை எடுத்து இந்த உருண்டை வச்சுட்டு யாரெல்லாம் யுகாதிக்கு ஒப்பட் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈஸியாக செய்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எண்ணெய் போட்டுட்டு கீழே ஒரு கவர் வச்சுருக்கேன் நான், மேலே ஒரு கவர் இந்த மாதிரி போட்டுட்டு ஈஸியாக நம்ம ஒப்பட்டு இப்படி செஞ்சுக்கலாம். தட்டணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி கவரில் வச்சு மேலே ஒரு கவரு கீழே ஒரு கவரு போட்டு இந்த மாதிரி அழகாக மெலிசாக ஒப்பட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இங்கே எடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி பாருங்கள், இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் ஒப்பட்டு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பாருங்கள். இது ஒரு கவரு, கீழே ஒரு கவரு, கீழே இந்த மாதிரி மேட் ஒன்று வாங்கிட்டு மீஷோவில் வாங்கிட்டு அது போட்டதுனால அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்ருக்கு. கவரில் அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒப்பட்டு. ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களது யூடியூப் சேனல் புதுசு, அதனால் எங்களுக்கு பேசுறது கூட தெரியாது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் நல்லா பேசி போடுவோம்.
பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்க அதை செஞ்சு காமிப்போம். இது என் அக்காவோட சேனல் சிஸ்டர் vlog. ஒரு பாயசம் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.